ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம பார்க்க போகிறது டைகர் vs டைகர் அப்படிங்கிற பிஎல் மேங்காவோட ஃபைனல் சாப்டர் தான். மேங்காவோட ஸ்டார்டிங்லேயே வந்து சம்மர் டைம் எல்லாம் முடிஞ்சால் அவங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுது. எக்ஸாம் ஹால் முன்னாடி தான் காங் நிற்கிறான். அந்த டைமில் அவனோட ஜூனியர்ஸ் எல்லாரும் அவனுக்கு விஷ் பண்ணுறாங்க. இவனும் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஆனால் இன்னும் காணும் ஒரு மெசேஜுக்கு கூட ஆன்சர் பண்ண மாட்டேக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கால் பண்ணுறான். அந்த டைமில் அவனோட சைடில் இருந்து அவன் ஸ்டோரி சொல்கிறான். இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா ரெண்டு பேருமே ஒன்றுமே நடக்காத மாதிரி இருந்திருக்காங்க. அவங்களோட ஸ்டடீஸில் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து ஹான் வந்து அவனோட கையை வந்து இறுக்கமாக பிடிச்சிக்குவான். அதை தவிர அவன் வேறு எதுவும் பண்ணதில்லை. காங்க்கும் அந்த இன்சிடென்ட் பற்றி ஹான் கிட்ட கேட்கணும்னு இருந்தாலும் அவனுக்கு அந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறதுக்கே ரொம்ப எம்பாரசிங்காக இருந்ததுனால அதை பற்றி எதுவும் சொல்லலை. இப்போ எக்ஸாம் தான் ரெண்டு பேருக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த சைடில் ஹான் வந்து அவனோட காலை அட்டன் பண்ணிட்டான். எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காங் கேட்க, நான் எக்ஸாம் சென்டர் முன்னாடி ஆல்மோஸ்ட் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். பட் இங்கே நீ இல்லையே அப்படின்னு இவன் சுற்றி பார்த்துட்டு சொல்கிறான். இல்லை, நான் ஃப்ரெண்ட் கேட்டில் தான் நிற்கிறேன்னு சொல்கிறான். நானும் ஃப்ரெண்ட் கேட்டில் தான் நிற்கிறேன், பட் நீ இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் யோசிக்காங்க. ஜின்வோ ஹை ஸ்கூல் தானே அப்படின்னு கேட்குறான். ஆமாம் அப்படின்னு இவனும் சொல்கிறான். அப்புறம் தான் ஹானுக்கு வந்து ஞாபகம் வருது, நான் தான் ஏதோ கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் அப்படின்னு இவன் சொல்ல வரான். பட் அதுக்குள்ளே காங் வந்து நீ அங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். இங்கே உள்ள அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க, சீக்கிரமாக உள்ளே போங்கன்ட்டு. நம்ம பேசாமல் அவன்கிட்ட சொல்லி எக்ஸாம் எழுத சொல்லலாமா அப்படின்னு இவன் நினச்சிட்டு இருக்கான். அதுக்குள்ளே காங் அங்கே வந்துட்டு சீக்கிரமாக வந்து வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்கிறான். இவன் அவனே தகச்சு பார்த்துட்டு இருக்கான். என்ன கனவு காங்கியா, சீக்கிரமாக வரியா இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டுறான். இவனும் அவனோட வண்டியில் போய் ஏறுறான். போகும்போது அவன் திட்டிகிட்டே இருக்கிறான். எனக்கு தான் ஏர்லியாகவே அட்மிஷன் கிடச்சிடுச்சு இல்லை, இந்த எக்ஸாமில் பாஸ் ஆனாலும் பாஸ் ஆகலாட்டியும் இஷ்யூ இல்லை அப்படின்னு சொல்கிறான். இதை நீ ஏன் இப்போ சொல்கிறேன், நான் ட்ரைவ் பண்ணும்போதும் நான் அடிக்க மாட்டேன்னு தானே இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்ட, நீ எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹான் கேட்குறான். வண்டியை விட்டு இறங்கினதுக்கப்புறம் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க. எப்படியோ டைம்க்குள்ள எக்ஸாம் ஹாலுக்கு வந்துட்டாங்க. ரெண்டு பேரும் எக்ஸாம் ஹாலுக்குள்ள போகும்போது ஹான் வந்து சொல்கிறான், உனக்கு வந்து ஏர்லியாகவே அட்மிஷன் கிடைச்சாலும் இந்த எக்ஸாமில் நல்லா பண்ண அப்படின்னு சொல்கிறான். இவனும் சரின்னு சொல்லிட்டு அவன் போட்ட ஸ்கார்ஃபை வந்து காங்க்கு போட்டு விட்டு எக்ஸாம் நல்லா பண்ண அப்படின்னு சொல்கிறான். ஒருவேளை உனக்கு ரொம்ப கோல்டாக இருந்துச்சுன்னா அங்கே இருக்கவங்க கிட்ட சொல்லி ஹீட்டரை ஆன் பண்ண சொல்லணும் சொல்கிறான். இவன் வந்து கொஞ்சம் ஷை ஆகிட்டு ஓகே அப்படின்னு சொல்கிறான். சரி அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கேருந்து போகிறாங்க. 1 மந்த்துக்கு அப்புறமா ரிசல்ட் வருது. காங் அதில் ஃபெயில் ஆயிடுறான். ஹானுக்கு இன்னும் டவுட்டாகவே இருக்குது, ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் போட்டு படித்தானே எப்படி ஃபெயில் ஆனான்ட்டு. ஸோ நீ உன்னோட கிரேட்க்கு ஏற்ற மாதிரி ஸ்கூலை செலக்ட் பண்ணலாம்ல அப்படின்னு ஹான் கேட்க, யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆகிட்டா அப்படிங்கிறதுனால ஓவரா பண்ணாதா வாய மூடுன்னு சொல்கிறான். சரி எந்த ஸ்கூல் போகிற அப்படின்னு கேட்க, நான் இன்னும் அதை திங்க் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு ஹான் சொல்கிறான். நான் என்னோட ஸ்கார்ஃபை வந்து கிளாஸ்லேயே மறந்துட்டேன், நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறான். உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் உனக்காக வெயிட் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு கேட்க, இல்லைல்ல அவங்க வந்து நான் அப்போவே வந்து போக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். பட் ஹானோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் அவங்கள வந்து வியார்டாக பார்த்துட்டு இருக்காங்க. காங் வந்து ஒரே திங்கிங்லேயே இருக்கான். இவன் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டான், இனிமேல் ட்ரிப்பு அசைன்மெண்ட் சொல்லிட்டு ரொம்ப பிஸி ஆயிடுவானே அப்படின்ட்டு. ரெண்டு பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதும் தெரியல. நான் எக்ஸாமை பாஸ் பண்ணுறதுக்குள்ள அவன் கிராஜுவேட்டே ஆயிடுவான். இப்போ நான் என்ன பண்ண அப்படின்னு திங்க் பண்ணுறான். ஹான் கிட்ட சொல்கிறான், நான் டெக்ஸ்ட் பண்ணுற மெசேஜ் எல்லாத்தையுமே நீ வந்து ஆன்சர் பண்ண, எதையும் இக்னோர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான். இவன் என்ன சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஹான் இவனே பார்க்குறான். காங் கண்டினியூ பண்ணுறான். ஸ்டார்டிங்கில் நான் ரொம்ப இரிட்டேட் பண்ண, அவனை வந்து அப்படியே அடிக்கலாமான்னு தான் தோணுச்சு, பட் இப்போ அப்படி இல்லைன்னு சொல்கிறான். ஆமாம் எனக்கும் அப்படி தான், நான் உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு ஹான் ப்ரப்போஸ் பண்ணுறான். என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹான் கேட்க, ஹான் வந்து காங்கை பிடிச்சி நான் வந்து உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். காங் வந்து அவனை பிடிச்சி அடிச்சிடுறான். அடித்ததுக்கப்புறமா சாரிப்பா கூஸ்பம்ப் ஆகிடுச்சு, அதான் அடிச்சிட்டேன், நீ நல்லா இருக்கல்ல அப்படின்னு கேட்குறான். என்னை தூக்கி விடு அப்படின்னு சொல்கிறா. இவனா அவனை தூக்குறான். ஹான் வந்து அவனை பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணிடுறான். லிப் டு லிப் அடிச்சிடுறான். எக்ஸாமில் ரொம்ப ஃபோக்கஸாக இருந்தா அப்படிங்கிறதுனால தான் இதுவரை நான் சொல்லலை. நெக்ஸ்ட் இயர்லேருந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருக்க போகிறோம். இதில் உன் டெக்ஸ்ட்டுக்கு நான் ஆன்சர் பண்ணா என்ன, பண்ணலாட்டி என்ன அப்படின்னு கேட்குறான். என்ன சொன்னேன் அப்படின்னு இவன் கேட்குறான். நீ தானே சொன்ன அப்படின்னு இவன் சொல்கிறான். நான் எப்போ சொன்னேன், நான் அப்பெல்லாம் சொல்லலைன்னு சொல்கிறான். நான் ரெக்கார்ட் கூட பண்ணி வச்சுருக்கேன், நீ கேட்குறியா அப்படின்னு இவன் கேட்க, எப்போ அப்படின்னு கேட்குறான். ஒன் டே வந்து உன் வீட்டில் நான் இருந்தேன்ல அன்னைக்கு அப்படின்னு சொல்கிறான். திங்க் பண்ணுறான், அந்த டேயாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு நான் வந்து குடிச்சிருந்தேன், அன்னைக்கு நான் சொன்னதெல்லாம் நீ பிலீவ் பண்ணுவியான்னு கேட்குறான். குடிச்சிருக்கவங்க தான் உண்மையை பேசுவாங்க, உன்னோட லக்கேஜ் எல்லாத்தையும் நீ பேக் பண்ணு, நீ எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறான். நான் வரலன்னு சொல்கிறது உனக்கு கேட்கலையான்னு கேட்குறான். நான் வந்து உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு மறுபடியும் சொல்கிறான். அதுக்கு இப்போ என்னன்னு இவன் கேட்க, உன்னோட ஆன்சர் என்ன அப்படின்னு இவன் கேட்குறான். எனக்கு தெரியல மறுபடி சொல்லு அப்படின்னு சொல்கிறான். அவன் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. ஹான் வேகமாக அங்கேருந்து எந்திக்கிறான். நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு காங் கேட்க, எனக்கு சடனாக இந்த ஸ்கூலுக்கு ஒன்று சொல்லணும்னு தோணுச்சு, நான் போய் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு போகிறான். இவனுக்கு அப்போ தான் வந்து ஜர்க் ஆகுது.
டேய் அங்கேயே நின்று எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே ஓடுறான். நிற்கிற மாதிரி இல்லை. சரி நான் உன்னோட மூவ் அவுட் ஆகுறேன் அப்படின்னு சொல்கிறான். நான் அதை கேட்கல அப்படின்னு இவன் சொல்கிறான். சரி நான் உன்னை விரும்புகிறேன், அங்கே நிற்கிறியா? பட் அவன் நிற்கிற மாதிரி இல்லை. 2 பேரும் ஓடிட்டே இருக்காங்க. அவங்களோட கிராஜுவேஷன் டே வந்து நல்லா ஜாலியாக இந்த மாதிரியே போகுது. காங் வந்து ஒத்துக்கிறான். என்னால் நம்பவே முடியலை, நான் வந்து இந்த மாதிரி ஒரு சைக்கோவை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத. அதோட இந்த மேங்கா வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ நான் உங்களுக்கு எப்படி ரிவ்யூ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.